அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறை விவகாரம் குறித்து வெளியான மற்றும் ஒரு தகவல். கொழும்பில் பாடசாலை மாணவனை மிரட்டி போதைப்பொருள் கடத்திய கும்பல். தமிழர் பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்து கொடூர தாக்குதல், 2 பெண்கள் உட்பட 5 கைது. நவகமுவ துப்பாக்கி சூடு விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள காவல்துறையினர். பாதாள உலக குழுவுடன் தொடர்பு, விஜயதாசவின் மகன் உள்ளிட்ட 3 விளக்கமறியல் நீடிப்பு. கடமையில் ஈடுபட்டிருந்த பெண் போலீசிடம் சில்மிஷம், கான்ஸ்டபிள் பணியிடை நீக்கம். கால்வாய்க்குள் கொல்லப்பட்டு கிடந்த குடும்பஸ்தர் விசாரணைகள் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். மீண்டும் COVID-19, 12 பேருக்கு தொற்று உறுதி, 4 பேர் உயிரிழப்பு. கம்பஹா பகுதியில் 2 கைக்குண்டுகளுடன் பல லட்சம் பெறுமதியான பொருட்கள் மீட்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் உயிரிழந்த 21 கைதிகளும் தண்டனை பெற்ற கைதிகள் என்றே ஊடகங்களாலும் அரசாங்க தரப்பாலும் தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டனர். ஆனால் உயிரிழந்த 21 பேரும் சந்தேக நபர்கள் ஆவார். அதாவது உயிரிழந்த அதிகாரிகளை தவிர ஏனைய 21 பேரும் சந்தேக நபர்கள் என தென்னிலங்கை ஆங்கில பத்திரிகையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமிந்திர ஃபெர்டினாண்டோ கண்டுபிடித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிட்ட விடயங்களாக கைதிகளுக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும். ஆனாலும் கைதிகள் என்ற வரையறைக்குள் தடுத்து வைத்திருப்பவர்களும் அடங்குகின்றனர். ஆனால் அரசாங்கம் இவர்களை சந்தேக நபர்கள் என்று ஏன் சொல்லவில்லை? இவர்கள் சந்தேக நபர்களா அல்லது தண்டனை கைதிகளா என்பது தொடர்பில் சிறைச்சாலை ஆவணங்களில் குறிப்பிடப்படும். ஆனால் எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை. சிறைச்சாலை திணைக்களத்திலிருந்து கிடைத்த விசேட தகவல்கள் மூலம் நாம் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டோம். சந்தேக நபர் என்பவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் ஒருவர் அல்ல. நீதிமன்ற விசாரணை செயல்முறையின் மூலம் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றம் செய்யாத ஒரு நிரபராதியாகவே கருதப்படுவார். அதேபோல காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் சந்தேக நபர்கள் தான் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மாணவர் ஒருவரை மிரட்டி போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்திக் கொண்ட கும்பல் தொடர்பான விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கொலை அச்சுறுத்தல் விடுத்து 17 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தொடர்பான தகவல் கடலோர போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களினால் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: கொழும்பு வடக்கு பிரதேசத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட போலீஸ் போர் மோட்டார் சைக்கிள் பிரிவு குழுவினர் புதுச்செட்டித்தர பகுதியில் அண்மையில் விசேட ரோந்து நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு மாணவன் தொடர்பில் அவர்களின் கவனம் திரும்பியுள்ளது. இதனை அடுத்து குறித்த மாணவனை விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவிபுரம் ஆனா பகுதி 17ஆம் கட்டை பகுதியில் வீடொன்றின் கூரையை உடைத்து 25க்கும் மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மாலை இருதரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதை அடுத்து இரவு சுமார் 11:30 மணியளவில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தாக்குதலில் காயமடைந்த 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாக்குதலின் போது வீட்டின் கூரையை உடைத்து உள்நுழைந்த கும்பல் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெறுமதியான மரத்தளவாடுகள் உள்ளிட்ட பல பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நவகமுவில் துப்பாக்கி சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. நவகமுவ காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கொரதொட பந்திரமுள்ள சமநல உயன பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞன் கடுவில பகுதியை சேர்ந்த 26 வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞன் ஹோமாஹோம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் பிரதேசவாசிகளால் நவகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக
ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் கொரணை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட ஷரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான அருண வருண ஹெந்திகே ஆகிய மூவரையும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று காலை மூவரும் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இசை நிகழ்ச்சி ஒன்றில் கடமையில் ஈடுபட்டிருந்த மகுளுகஸ்வேவ போலீஸ் நிலையத்தின் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் மடியில் அமர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்ய போலீசார் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி தாம்புள்ளை கம்முதாவு மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பின்பு கடமையை பதிவு செய்வதற்காக மகுளுகஸ்வேவ போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது அங்குள்ள நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருந்த இந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை கண்டு அவரது மடியில் அமர அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் முயன்றுள்ளார். சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் உத்தியோகத்தர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஊடாக பிரதேசத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகரிடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதற்கமைய பெண் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு துன்புறுத்தல் செய்ய முயன்றமை மற்றும் கடமை நேரத்தில் மதுபோதையில் இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டுதலில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹோமாகம கெலஹாஹேன பகுதியில் கால்வாயொன்றிலிருந்து நேற்று அதிகாலை மீட்கப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. இவ்வாறு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டவர் ஹோமாகம பிட்டிப்பென பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய நபர் ஆவார். இவர் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் நிரந்தர ஊழியராக பணிபுரிந்து கொண்டே பகுதி நேரமாக ஆன்லைன் ஆப் மூலமாக வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராகவும் கடமையாற்றி வந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 15ஆம் தேதி இரவு 7 மணியளவில் வாடகை சவாரி ஒன்றிற்காக நபர் ஒருவரை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றி செல்வதற்காக இவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். குறித்த கால்வாய்க்கு அருகில் அமைந்துள்ள ஏலக்காணியொன்றில் வைத்தே இந்த துரதிருஷ்டவசமான கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகள் அந்த நபரை தடுத்து நிறுத்தி கொடூரமாக கொலை செய்ததுடன் அவரிடமிருந்த மோட்டார் சைக்கிள், தங்க சங்கிலி, கைத்தொலைபேசி மற்றும் பணப்பை ஆகியவற்றை திருடிக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். குற்றம் நடந்ததாக கருதப்படும் காணியை சோதனையிட்ட போலீசார் அங்கிருந்து உயிரிழந்த நபர் அணிந்திருந்ததாக கருதப்படும் 1 ஜோடி காலணிகளையும் ஒரு 20 ரூபாய் பணத்தாளையும் கண்டெடுத்துள்ளனர். நீதவான் விசாரணைகளை தொடர்ந்து ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் கழுத்து பகுதி அறுக்கப்பட்டமையினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளது என்று திடீர் மரண விசாரணை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளில் ஹோமாகம போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 12 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. COVID-19 தொற்றினால் சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த 4 பேரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள் மற்றும் பிற நீண்டகால உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை ஆந்திராவில் 67 கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 12 பேருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்போது பாதிக்கப்பட்டவர்களில் 3 வீட்டு தனிமையிலும் 2 மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 3 குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பொது இடங்களில் பொதுமக்கள் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கம்பஹா அருகே ஜக்கல பிரதேசத்தில் 2 கையெறி குண்டுகள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 கையெறி குண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான துப்பாக்கி தோட்டாக்கள் தொகையொன்றும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது.
நேற்று இரவு ஜக்கல போலீஸ் பிரிவில் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது 2 வெளிநாட்டு தயாரிப்பு கையெறி குண்டுகள், 32 கைத்துப்பாக்கி தோட்டாக்கள், M16 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டா கூடு, 11 தோட்டாக்கள் மற்றும் 6 சுழல் துப்பாக்கி தோட்டாக்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டவிரோதமான முறையில் சுங்கவரியின்றி நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட 34,000 சிகரெட்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ராகமவை சேர்ந்த 42 வயதுடைய ஒருவரே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.